வைத்தீஸ்வரன் கோயிலில் தூண் இருக்கும். இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது என்னோட பர்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பர்சன் சொல்லி ஆகணும். பழைய பல்லாரத்தில் இருக்க ஜமீன் பல்லாரம் யாருன்னே தெரியாது. நான் தேடுறதை பார்த்து அவருமே ரொம்ப பதறி போய் தேட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் உள்ளெல்லாம் போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியா 500 ருபீஸ் கொடுத்துட்டு நீங்க ஊருக்கு போய் ஜிபே பண்ணுங்கன்னு வேற சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்ட வேற காசு கொடுத்துட்டாரு. சரி, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவர் யாருன்னே தெரியாது நம்மளுக்கு, எப்படி இவர் வந்து தோணுச்சு காசு கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்குன்ட்டு. அங்க இருக்கவங்களாம் அவ்வளோ ஏதோ தெரிஞ்ச பொண்ணு மாதிரி அவ்வளோ வந்து எனக்காக ரொம்ப மெனக்கட்டிலாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. இனிமே கும்பகோணம் போனா தெரியாத, எனக்கு யாருமே தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. அங்க நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிருக்காரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் சிசிடிவியில் தெரியுமா, அதில் கார்ட்ஸு எல்லாமே இருக்குது. அதில் நல்ல வேலை